வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், விருச்சிக ராசியில், மிதுன லக்னத்தில், சனி பகவானுடைய திசையில், அதாவது 216 டிகிரியில் தான் இந்த உடைய கட்ட ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 9வது ராசியான தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம முழுமையாக இன்றைக்கி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். பொதுவாக அதுக்கு தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு பகவான் பார்க்கும்போது இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடம் அப்படின்றது ரோகஸ்தானமாக இருந்தாலும், ரோகஸ்தானம்ன்றது என்னென்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இடத்துல அதாவது குரு பகவான் இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் அப்படின்றது 6ஆம் இடம் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு, அதாவது அடிமை தொழிலுக்கு உகந்த இடம் 6ஆம் இடம். அப்போ பொதுவாக இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குரு பகவான் இப்போ நல்லதை தான் பண்ணுவார். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாலே நான் லட்சக்கணக்கில் சம்பாரித்து முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கை தாங்க நான் வீசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க தானே, லேபர் தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஒரு மதிப்பு மரியாதை நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளுடைய பிஸ்னஸ் கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. ஏன்னா நமக்கு நாம் ஒரு முதலாளின்ற ஸ்தானத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் நம்பி தான் அந்த தொழில் நம்ம செய்கிறோம். ஒன்று நம்மளோட தெய்வத்தை நம்பி செய்கிறோம், அடுத்தபடி நம்மளோட லேபர்ஸை வச்சு தான் நம்ம அந்த தொழில் செய்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களை நாம் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடவுள் கண்டிப்பாக நம்மளை நல்லா பார்த்துக்குவார் இல்லைங்களா? அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த ஆடி மாதன்றது பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்கு உகந்த மாதம். பொதுவாக பாருங்கள், எந்த கோயில் எடுத்தாலும் சரி பண்டிகை திருவிழா நோம்பியெல்லாம் போகிறதில்ல இந்த ஆடி மாதத்தெல்லாம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம்தான். இப்போ உங்கள் குலதெய்வத்து கோயில்கள்லாம் எப்போ போகணும்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க, தெரிஞ்சவங்க போகாத கூட இருந்திருப்பீங்க. இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க. உங்கள் குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெய்வ வழிபாடு செஞ்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட குறைகள் எதாக இருந்தாலும் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் 3 தலைக்கட்டுடைய பங்காளிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த 3 தலைக்கட்டில் இருக்க வேண்டிய வர்க்க தோஷம், பித்ருக்கள் தோஷம், பூர்வீக புண்ணிய சாபம், இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையலை, எந்த மாதிரி தோஷம் இருந்தாலும் தீரக்கூடிய நேரம் இந்த ஆடி மாதம்தான். நிறைய கோயிலெலாம் பாருங்கள் இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் தான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. கண்டிப்பாக குலதெய்வத்து கோயிலுக்கு பங்காளி எல்லாம் சேர்ந்து கும்பிடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் நடந்தே தீரும் சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு பார்க்கும்போது அதிபதி ஒரு தான். ஆனால் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் சேர்ந்தது தான் ஒரு ராசி இல்லைங்களா? அப்படி எடுத்துக்கிட்டே நம்ம என்ன கேட்பாங்க, சாமி எனக்கு தனுசு ராசி சாமி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ராசிக்கு மட்டும் நம்ம பலன் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னு எந்த அர்த்தத்தில் சொல்ல முடியும்? அப்போ 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கரெக்டாக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய முதல் நட்சத்திரங்கள் பார்ப்போம் என்னென்னன்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா கேது. இப்போ மூல நட்சத்திரம்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கெட்ட நட்சத்திரம், ஒரு முடக்கமான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் மூல நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரம்னா கேது பகவானுடைய நட்சத்திரம். ராகுக்கும் கேதுக்கும் வீடே கிடையாது, நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்தபடியே வக்கர கிரகம்னு யார் சொல்கிறேன்னா அவர் முன்னாடி போகவே மாட்டார், பின்னாடி தான் எப்பயுமே வருவார்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம், அவர் யார் வீட்டில் இருக்கிறாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே மாதிரி ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 11ஆம் இடத்தை பார்ப்பார், அந்த 3 வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். அதே மாதிரி அந்த ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் யார் யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்படி பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம். அப்போ கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருப்பார். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா போராட நட்சத்திரம். போராட நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற யாருன்னா சுக்கிரன் தான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குடுவர் கூரை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க, சுக்கிரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சுக்கிரனை கோச்சாரத்தில் யாருன்னு சொல்லுவாங்க, மனைவின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது வந்து பார்க்கும்போது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தார், உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரை செலவு கொடுத்துக்கிட்டு இருந்தார், எப்போ இந்த உடல் உபாதையெல்லாம் சரியாகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் நல்லாகக்கூடிய நேரம். இந்த ஆடி 18 போர்க்களை முடிகிறதுக்குள்ளார ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, அவரும் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ சூரிய பகவான் ஒன்று வந்து யார் அப்படின்னா கோச்சாரத்தில் வந்து தந்தை. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தந்தை வந்து இன்றைக்கி ஜாதகருக்கும் தந்தைக்கு இதுக்கு முன்னாடி சின்ன வாக்குவாதங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இவர் செய்கிறது அவருக்கு பிடிச்சிருக்காது, அவர் செய்கிறது இவருக்கு பிடிச்சிருக்காது, 2 பேர் செய்கிறது குடும்பத்துக்கு பிடிச்சிருக்காது. என்ன செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா சின்ன மனஸ்தாபங்கள் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து 8ஆம் இடத்துல, அதாவது வந்து கடக ராசியில், அந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரனும் இன்றைக்கி பகையாக இருக்கிறாரு, சூரியனும் பகையாக இருக்கிறாரு, புதன் மட்டும்தான் நட்பில் இருக்கிறாரு. அப்படி அந்த சேர்க்கையாக இருக்கும்போது அதாவது தந்தைக்கும் ஜாதகருக்கும் சின்ன வாக்குவாதம், சின்ன மனசங்கடங்கள் வரலாம். இந்த ஆடி 18க்குள்ளார கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்கள் அடங்கின ஒரு ராசி தான் இன்றைக்கி இந்த தனுசு ராசின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து தொழில் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 6ஆம் இடம். நம்ம வந்து சம்பளம் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே பார்க்க வேண்டிய இடம் என்ன, 6ஆம் இடம். அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுய தொழிலுக்கு 10ஆம் இடம் தான் கை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி யார், சுக்கிரன் தான். 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் இப்போ 8ஆம் இடத்துல போய் உட்காரும்போது நீங்கள் மண்ணு வீடு வாசல் வாங்கிறதுக்கு பிரகாசமான நேரம். நான் இதுக்கு முன்னாடி இடம் வாங்கினேங்க, அந்த இடம் கிரையம் பண்ண முடியல, நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னால் கட்ட முடியல, குறையா நிற்குது, என்னால் வீடு வாசல் கட்ட முடியுமா? என் கணவனும் மனைவி 2 பேரும் யோசித்து பைத்தி பிடிச்சி போச்சுங்க, எப்போ தான் என்னால் கட்ட முடியும், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் வீடு வாசல் கட்டி நல்லா வாழ்கிறாங்களே, என்னால் வாழ முடியல புலம்புறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி 18 முடிஞ்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நேர காலத்தை கொடுத்துருக்கிறாரு. முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தான் வெற்றி கொடுப்பாரை தவிர முயற்சி எடுக்காதவங்களுக்கு என்றைக்குமே தோல்வி தான் கொடுப்பார், சரிங்களா? அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாது. முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகும், சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது புத்திரஸ்தானம். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, சாமி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி, எனக்கு எப்போ தான் கொடுக்கும், இல்லை எனக்கு ஆண் இருக்குது எனக்கு பெண் வாரிசு இல்லை, இல்லை எனக்கு பெண் வாரிசு இருக்குது எனக்கு ஆண் வாரிசு இல்லை, எனக்கு எப்போ தான் கொடுப்பார் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை நல்லா இருக்குது. ஏன்னா ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, அந்த ரிஷப ராசியில் குருவோட சேர்ந்துருக்கிறாரு. அப்போ குருவும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயாக இருந்தாலும், ஆனால் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறது யாருன்னா குழந்தை பாக்கியத்துக்கு வந்து கட்டன்றது ராஜா யாருன்னா குரு தான். அந்த குரு கூடயே சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுத்துருவாரு, நீங்கள் பயப்பட வேண்டாம். எதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்தால் தான் அதுக்கு மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா?
அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உடல் உபாதிகள் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோன்னா 6ஆம் இடத்துக்கு உடல் உபாதிகள் சுக்கிரன் தான் இன்றைக்கி அவரும் கெல்த்தாக இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா மனைவிக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா கை கால் வலி, உடம்பு வலி, உடல் உஷ்ணங்கள் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காலத்துக்கு அதாவது முதுகுத்தண்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதுக்கிடையில் வந்து பார்க்கும்போது நம்ம குடும்பத்துக்குள்ளார கறக்கிறத காப்படி உதைக்கிறத பல்லு போகிற மாதிரி, ஏன்னா குருவுடைய பார்வை காலம் இருக்கும்போது கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒன்றும் வளர்ச்சி இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா குரு இப்போ மாறிட்டார். இப்போ மே மாதம் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். அப்படி வந்தவர் இதுக்கு மேலே அதை நல்லது கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ குரு மங்கள யோகம் உண்டு. அப்போ அந்த குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது எதை தொட்டாலும் நமக்கு சாதிக்கணும்னா நம்ம சுய ஜாதகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க 7 சனி நடக்கும்போது கூட பரவாயில்லைங்க, எனக்கு நல்லா இருந்தது, ஆனால் இந்த 7 சனி முடிஞ்சு கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. புலம்புறவங்க தான் அதிகமாக இருப்பீங்க. வாழ்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இன்னுமே வேதனையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் 100% தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழணும் வளரணும்னு நினச்சிருந்தா 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் எல்லா வேலையும் செய்திருக்கணும். ஏன்னா இந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலன யோகம் முடிஞ்சு போச்சு. மே மாதம் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். மேசத்தில் குரு இருக்கும்போது 5ஆம் இடமா சிம்ம ராசி, 7ஆம் இடமா துலா ராசி, 9ஆம் இடமா தனுசு ராசி, உங்கள் ராசி தான் குரு பார்த்தார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிங்க தவிர மிச்சம் இல்லை. ஆனால் இப்போ எதிர்பார்க்குறது என்ன? கடன் இல்லாத நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? என்ன தான் முயற்சி பண்ணாலும் இந்த ஆடி 18 வரைக்குமே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். 2வது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் மன சங்கடங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தொழிலில் என்ன தான் முயற்சி எடுத்தாலும் மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 18 தேதி வரைக்கும் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குங்க. சரிங்களா? அதை விட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் உபாதிகள் கொஞ்சம் கொடுப்பாரு, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு 7 சனி இருக்கும்போது இருந்த சந்தோஷத்தை விட இப்போ போன வட்டு தான் துன்பங்கள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, இல்லை திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல மாற்றம் கொடுப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவான் கட்டான்றது வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ 3ல் சனி இருக்கும்போது அதாவது வந்து சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் தொழில்காரகன் இருக்கிறது. தனிச்சு பண்ணுங்க நல்லது. கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடி மாதம் வரைக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் தனியாக பண்ணுங்கள். ஏன்னா சனி 3ல் சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம். எது செஞ்சாலுமே கொஞ்சம் நஷ்டமாகக்கூடிய நேரம்தான். கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே இந்த உடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி 18 முடியணும். 2வது குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.